நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம். இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல் கவர்ந்து வரவழைக்கும் தலம் திருவண்ணாமலை. 4ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட கருவறை. கோபுரங்கள் கட்டி முடிக்கவே சுமார் 220 ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது. ஆலயத்தின் மொத்த கட்டமைப்பும் கட்டி முடிக்க சுமார் 1000 ஆண்டுகள் ஆகியிருப்பது கல்வெட்டுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை நகரம் பல்வேறு போர்களை சந்தித்துள்ளது. அதற்கிடையிடையே கோவில் திருப்பணிகளும் நடந்துள்ளது. இப்படி இத்திருக்கோவிலை முழுமையாக திருப்பணி செய்து 12/6/1903 ஆண்டு கும்பாபிஷேகம் செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தின் இடைக்கால வரலாற்றில் பிரிக்க முடியாத பெயர் வல்லாள மகாராஜன் என்கிற வீர வல்லாளன். இவர் மீது இறக்கப்பட்ட அண்ணாமலையார் அவரை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டாராம். அந்த மன்னனின் மகனாக மாறி இன்றும் அவருக்கு சடங்குகளை செய்து வருகிறார் அண்ணாமலையார். இப்படி இன்னும் பல வியக்க வைக்கும் தகவல்கள் திருவண்ணாமலை பற்றியும் திருவண்ணாமலை கோவிலை பற்றியும் உள்ளது. வாருங்கள் வரலாற்றினை சற்று புரட்டி பார்ப்போம். என்னுடன் பயணிக்க உங்களின் பொன்னான சில நிமிடங்களை ஒதுக்குங்கள். அறியாத வரலாற்றினை அறிந்து கொள்வோம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம். நினைத்தாலே முக்தி தரும் தலம். அருணாச்சலேஸ்வரர் இங்கு அக்னி வடிவத்தில் காட்சியளிக்கிறார். சித்தர்கள் பலர் ஜோதியில் இணைந்த அற்புத தலம். சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறார். இதை காந்தமலை என்பர். காரணம், இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்கும். அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்று பொருள். பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் அண்ணாமலை என பெயர் வந்தது. உலகம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த மலை உள்ளதாம். கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவார யுகத்தில் பொன்மலையாகவும், இப்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் உள்ளது. கல்வெட்டுகள் கடந்த காலத்தை காட்டும் கண்ணாடி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் உள்ளன. திருவண்ணாமலை ஆலயத்தின் சிறப்புகள், ரகசியங்களில் பெரும்பாலானவை இந்த கல்வெட்டுகளில் இருந்துதான் வெளி உலகிற்கு தெரிய வந்தன. அது மட்டுமல்ல, திருவண்ணாமலை ஆலயம் சுமார் 1000 ஆண்டுகளாக கட்டப்பட்ட ஒன்று என்ற தகவலும் கல்வெட்டுகள் மூலம்தான் நமக்கு தெரிய வந்துள்ளது. சங்க நாட்டு மன்னன், காலச்சூரி மன்னன் ஆகியோரும் திருவண்ணாமலையார் அருளை கேள்விப்பட்டு நிறைய பொன்னும் பொருட்களையும் தானமாக கொடுத்துள்ளனர். இதுவரை ஆராயப்பட்ட 119 கல்வெட்டுகளில் இருந்து திருவண்ணாமலை ஆலயம் முதலில் எப்படி தோன்றியது, எப்படி வளர்ச்சி பெற்றது, யார் யார் எல்லாம் கோவிலை கட்டினார்கள் என்ற உண்மை ஆதாரபூர்வமாக கிடைத்துள்ளது. திருவண்ணாமலை ஆலயம் இப்போது 24 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக உள்ளது. ஆனால் கல்வெட்டு ஆய்வுப்படி பார்த்தால் இதிகாச காலத்தில் மகிழம் மரத்தடியில் ஈசன் சுயம்பு லிங்கமாக தோன்றினார் என்று தெரிய வருகிறது. அதனால்தான் திருவண்ணாமலை தலத்தில் மகிழ மரம் தல விருட்சமாக உள்ளது. அடிமுடி காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீப்பிழம்பாக நின்ற ஈசன் மனம் குளிர்ந்து மலையாக மாறிய போது அவரிடம் விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் எப்படி மாலை போட முடியும், எப்படி அபிஷேகம் செய்ய முடியும் என்று கேட்டனராம். இதைத் தொடர்ந்தே ஈசன் மலையடி வாரத்தில் சுயம்பு லிங்கமாக தோன்றியதாக தல புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. முதல் மற்றும் 2ஆம் நூற்றாண்டுகளில் மகிழ மரத்தடியில் சுயம்பு லிங்கம் சிறு மண்சுவர் கோவிலாக இருந்துள்ளது. 4ஆம் நூற்றாண்டில் கருவறை செங்கல்லால் கட்டப்பட்டது. 5ஆம் நூற்றாண்டில் அது சிறு ஆலயமாக மேம்பட்டது. 6, 7, 8ஆம் நூற்றாண்டுகளில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வராலும் அண்ணாமலையார் பாடப்பெற்றார். அப்படி பாடப்பெற்ற போது கூட அண்ணாமலையார் செங்கல் கருவறையில் தான் இருந்தார். ஆலயமும் ஒரே ஒரு அறையுடன் இருந்தது. 9ஆம் நூற்றாண்டில் சோழ பேரரசு செல்வாக்கு பெற்ற போது திருவண்ணாமலை ஆலயம் மாற்றம் பெற தொடங்கியது.
817ஆம் ஆண்டு முதலாம் ஆதித்ய சோழ மன்னன் செங்கல் கருவறையை அகற்றிவிட்டு கருங்கல்லால் ஆன கருவறையை கட்டினார். பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த கருவறை மகிழ மரத்தடியில் இருந்து தற்போதைய இடத்திற்கு மாறியது. 10ஆம் நூற்றாண்டில் கருவறையை சுற்றி முதல் மற்றும் 2ஆம் பிரகாரங்கள் கட்டப்பட்டன. சோழ மன்னர்களின் வாரிசுகள் தான் இந்த பிரகாரங்களை கட்டினார்கள். அப்போதே திருவண்ணாமலை ஆலயம் விரிவடைய தொடங்கியது. 11ஆம் நூற்றாண்டில் கோபுரங்கள் எழத் தொடங்கின. முதலாம் ராஜேந்திர சோழன் கொடிமர ரிஷி கோபுரத்தையும் சுற்று சுவர்களையும் கட்டினான். 1063ஆம் ஆண்டு வீர ராஜேந்திர சோழ மன்னனால் கிளிகோபுரம் கட்டப்பட்டது. இதனால் திருவண்ணாமலை ஆலயம் கம்பீரம் பெற தொடங்கியது. 12ஆம் நூற்றாண்டில் 3ஆம் குலோத்துங்க சோழ மன்னர் உண்ணாமலை அம்மனுக்கு தனி சன்னதி கட்டினார். 13ஆம் நூற்றாண்டில் சிறு சிறு சன்னதிகள் உருவானது. சோழ மன்னரிடம் குறுநில மன்னராக இருந்த பல்லவ ராஜா கோப்பெருஞ்சிங்கன் ஆகியோர் இந்த சன்னதிகளை கட்டினார்கள். அதோடு ஏராளமான நகைகளையும் திருவண்ணாமலை கோவிலுக்கு அவர்கள் வாரி வாரி வழங்கினார்கள். 14ஆம் நூற்றாண்டு திருவண்ணாமலை ஆலயத்திற்கு மிக முக்கியமான காலகட்டம். அந்த நூற்றாண்டில்தான் வடக்கு தெற்கு மேற்கு பகுதிகளில் கோபுரங்கள் கட்டப்பட்டன. 1340ஆம் ஆண்டு முதல் 1374ஆம் ஆண்டுக்குள் இந்த 3 கோபுரங்களும் கட்டப்பட்டது. ஹொய்சாலா மன்னர் வீரவல்லாளன் இந்த திருப்பணிகளை செய்தார். 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை ஆலயத்திற்கு நிறைய பேர் தானமாக நிலங்களை எழுதி வைத்தார்கள். திருவண்ணாமலை ஆலயம் பொருளாதாரத்தில் மேம்பாடு பெற்றது இந்த நூற்றாண்டில்தான். 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு திருவண்ணாமலை கோவில் மிக மிக பிடித்து போய்விட்டது. திருவண்ணாமலை ஆலயத்தை மிக பெரிய ஆலயமாக மாற்றி அமைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் இவர்தான். அவர் மற்ற மன்னர்கள் போல் ஏதோ 1-2 திருப்பணிகள் மட்டும் செய்யவில்லை. அந்த திருப்பணிகள் ஒவ்வொன்றும் இன்றும் திருவண்ணாமலையில் கிருஷ்ணதேவராயரை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. 217 அடி உயரத்தில் கம்பீரமாக ஓங்கி உயர்ந்து நிற்கும் கிழக்கு ராஜகோபுரம், சிவகங்கை தீர்த்தகுளம், 1000 கால் மண்டபம், இந்திர விமானம், விநாயகர் தேர், திருமலை தேவி அம்மன், சமுத்திரம் என்ற நீர்நிலை, 7ஆம் திருநாள் மண்டபம், சன்னதியில் உள்ள 2 கதவுகள், வாயில் கால்களுக்கு தங்க முலாம் பூசியது, உண்ணாமலை அம்மன் ஆலய வாயில் கால்கள் கதவுக்கு தங்க முலாம் பூசியது, உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு முன் 6 அமுத கிணறு வெட்டியது, அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் கிருஷ்ணராயன் என்ற பெயரில் பதக்கம் செய்து கொடுத்தது, நாகாபரணம், பொற்சிலை, வெள்ளி குடங்கள் ஆகியவை கிருஷ்ணதேவராயரின் முக்கிய திருப்பணிகளில் சில. 1529இல் கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி நிறைவு பெற்றதை தொடர்ந்து தஞ்சை மன்னர் செவ்வப்ப நாயக்கர் கிழக்கு ராஜகோபுரத்தை 1590இல் கட்டி முடித்தார். இதற்கிடையே குறுநில மன்னர்களும் சிவனடியார்களும் சிறு சிறு கோபுரங்களை கட்டினார்கள். பேகோபுரம், அம்மணி அம்மாள் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், வல்லாள மகாராஜா கோபுரம் ஆகியவை அதில் குறிப்பிடத்தக்கவை. இன்று 9 கோபுரங்களுடன் திருவண்ணாமலை ஆலயம் அழகுற காட்சியளிக்கிறது. கோபுரங்கள் அனைத்தும் 1370இல் கட்டத் தொடங்கப்பட்டு 1590ஆம் ஆண்டில் முடிக்கப்பட்டுள்ளது. கோபுரங்கள் கட்டி முடிக்கவே சுமார் 220 ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் தான் ஆலயத்தின் மொத்த கட்டமைப்பும் கட்டி முடிக்க சுமார் 1000 ஆண்டுகள் ஆகியிருப்பது கல்வெட்டுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மன்னர்கள் மட்டுமல்ல, மகாராணிகள், இளவரசர்கள், இளவரசிகள், சிற்றரசர்கள், ஜமீன்தார்கள், பிரபுக்கள், அரசு பிரதிநிதிகள், சித்தர்களும் இந்த ஆலயத்தின் திருப்பணிகளில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். சோழ, பாண்டிய, பல்லவ, ஒய்சால, சம்புவராய, விஜயநகர, தஞ்சை மன்னர்கள் போட்டி போட்டு செய்த திருப்பணிகள் தான் திருவண்ணாமலை தலத்தை நோக்கி மக்கள் அலை அலையாய் வர உதவி செய்தது. 14ஆம் நூற்றாண்டில் இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை திருவண்ணாமலை நகரம் பல்வேறு போர்களை சந்தித்துள்ளது. போர்களை சந்தித்தாலும் அண்ணாமலையார் அருளால் இடையிடையே கோவில் திருப்பணிகளும் நடந்துள்ளது. கடந்த சுமார் 150 ஆண்டுகளாக நகரத்தார் செய்து வரும் பல்வேறு திருப்பணிகள் மகத்தானது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டுக்கோட்டை நகரத்தார் திருவண்ணாமலையில் குடியேறினார்கள். மன்னராட்சி முடிவுக்கு வந்த பிறகு திருவண்ணாமலை ஆலயத்தில் மாபெரும் திருப்பணிகள் செய்த பெருமையும் சிறப்பும் நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு உண்டு.
1179 கட்டப்பட்ட உண்ணாமலை அம்மன் ஆலயத்தை முழுமையாக அகற்றிவிட்டு புதிய சன்னதியை நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான் கட்டி கொடுத்தனர். அது மட்டுமில்லாமல் இத்திருக்கோவிலை முழுமையாக திருப்பணி செய்து 12/6/1903 4/6/1944 4/4/1976 ஆகிய ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் நடத்தி வைத்த புண்ணியமும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கே சேரும். மன்னர்களில் கிருஷ்ணதேவராயரும் பல்லவ மன்னன் கோப்பெருஞ்சிங்கனும் செய்த திருப்பணிகள் அளவிட முடியாதது. இன்று நாம் திருவண்ணாமலை ஆலயத்தை வியந்து பார்க்கின்றோம் என்றால் அதற்கு இந்த இரு மன்னர்களிடம் இருந்த அண்ணாமலையார் மீதான பக்தியே காரணமாகும். எத்தனையோ மன்னர்கள் திருப்பணி செய்துள்ள போதிலும் வல்லாள மகாராஜா மீது அண்ணாமலையாருக்கு தனிப்பட்ட முறையில் பாசம் அதிகம் இருந்தது. அதற்கு காரணம் வல்லாள மகாராஜா வாரிசு எதுவும் இல்லாமல் தவித்ததுதான். திருவண்ணாமலையை ஆட்சி செய்த அந்த மன்னன் மீது இறக்கப்பட்ட அண்ணாமலையார் அவரை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டார். அந்த மன்னனின் மகனாக மாறி அற்புதம் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் இடைக்கால வரலாற்றில் பிரிக்க முடியாத பெயர் வல்லாள மகாராஜன் என்கிற வீர வல்லாளன். இவர் காலத்தில் திருவண்ணாமலை துணை தலைநகராக இருந்தது. திருவண்ணாமலையார் எனப்படும் அண்ணாமலை கோவிலின் மூலவருக்கு தந்தையாக போற்றப்பட்டவர். கண்ணனூர் கொப்பத்து போரில் கொல்லப்பட்ட நிலையில் இன்றளவும் ஆண்டுதோறும் திருவுடல் நிகழ்வின் நிறைவில் இறப்பு செய்தி வருவதாகவும் மாசி மகத்தன்று அண்ணாமலையார் திருமேனி சம்பந்தனூருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு தந்தையாகிய வீர வல்லாளனுக்கு திதி கொடுப்பதாக சடங்கு நிகழ்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த திருவண்ணாமலையில் உள்ள மலையின் உயரம் 2688 அடி, அதாவது 800 மீட்டர். கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன. இங்கு பல சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர். அடிக்கு 1008 லிங்கம் அமைந்துள்ளது என்பர். மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை பார்க்கலாம். கிபி 1565 தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு விழுந்தது. அதன் பிறகு தமிழகத்தை ஆண்டு வந்த நாயக்கர்கள் சுதந்திர அரசர்களானார்கள். விஜயநகர பேரரசு காலத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் பண்பாட்டு மற்றும் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டது. முகலாயர்கள் காலத்தில் பல போர்களும் கலகங்களும் இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளன. முகலாயர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் இடையில் கிபி 1693 நடைபெற்ற தேசூர் போர், கிபி 1696 நடைபெற்ற ஆரணி போரும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆற்காடு நவாப் ஆண்ட பகுதிகள் 1800 வாக்கில் கிழக்கிந்திய கம்பெனியின் வசமானது. கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாக வசதிக்காக மாவட்டங்களை உருவாக்கினர். அவ்வாறு 1801 ஆண்டு வட ஆற்காடு மற்றும் தென் ஆற்காடு மாவட்டங்கள் உருவாக்கியது. 1790 ஆண்டு மைசூர் புலி திப்பு சுல்தான் திருவண்ணாமலையை கைப்பற்றினார். இறுதியாக 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் இந்த பகுதி ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. ஆங்கிலேயர் ஆட்சியை தொடர்ந்து திருவண்ணாமலை நகராட்சி 1896 அமைக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு திருவண்ணாமலை நகராட்சி அனுப்பு தர நகராட்சி 1959 ஆண்டு, திருவண்ணாமலை நகராட்சி முதல் தர நகராட்சி என்று 1974 ஆண்டும், தேர்வு தர நகராட்சி 1998 ஆண்டாகவும் மற்றும் சிறப்பு தர நகராட்சியாக உயர்த்தப்பட்டது. சிறப்பு தர நகராட்சியாக உயர்த்தப்பட்டது 2008 ஆண்டு. அதனை அடுத்து இந்த நகரம் திருவண்ணாமலை சிறப்பு தர நகராட்சியால் நிர்வகிக்கப்பட்டு வந்தன. அதன் பிறகு 1989 ஆண்டு செப்டம்பர் 30 வட ஆற்காடு மாவட்டத்தை பிரித்து திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்டு திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டம் என புதிய மாவட்டம் உருவாக்கியது. இந்த மாவட்டத்தில் திருவண்ணாமலை, செங்கம், போலூர், ஆரணி, செய்யார், வந்தவாசி என 6 வட்டங்கள் இருந்தன. 1997 ஆண்டு சம்புவராயர் என்ற பெயர் மாற்றப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இருந்தவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. இவர் 20ஆம் நூற்றாண்டின் துறவி.
முக்கிய இந்து குருக்களில் ஒருவரான ஸ்ரீ ரமண மகரிஷி திருவண்ணாமலையின் புனித நகரத்தில் வசித்து வந்தவர். உலகம் முழுவதில் இருந்தும் அவரை பின்பற்றுபவர்களுக்கு தியானத்தின் ஆரம்ப ரமணாசிரம நுட்பங்களை அறிவுறுத்தினார். 1950ஆம் ஆண்டு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி மோட்சம் அடைந்தார். கடந்த 1000 ஆண்டு காலமாக நடைபெற்ற வளர்ச்சி பணிகள் இந்த திருவண்ணாமலை கோவிலை மிகச் சிறந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தியுள்ளது. இந்த கோவிலை பற்றி தமிழ் இலக்கணத்தில் முன்னணி கவிகளான அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் மற்றும் சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் எழுதியுள்ள காவியங்கள் இன்றும் உலகளவில் புகழ்பெற்று விளங்குகின்றன. இந்தியாவில் தமிழக மாநிலத்தில் உள்ள மிக பழமையான நகராட்சிகளில் ஒன்று திருவண்ணாமலை. ஜனவரி 12, 1866ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம். தற்பொழுது 2024 இருந்து திருவண்ணாமலை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் 22வது மாநகராட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திருவண்ணாமலை மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலமாகும். சாமி ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன கரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்றவங்க ஓம் நமச்சிவாய நமக கரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும்னு வேண்டிங்க. நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கு. நமச்சிவாய சத்தா சாப்பிடுங்க. உங்களுக்கு 1 2 கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன கரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். ஐயா சிவாய நமக, சிவாய நமக, நமச்சிவாய நமச்சிவாய நமக. பாட்டி இல்ல தாத்தா, அங்கே 1 2 நமச்சிவாய தாத்தா. ஏன் அங்கே வந்துட்டா? மேலாகுதுண்ணா. சரி சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன கரோகரா. அன்னதானம் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும் வேண்டிக்குங்க. ஓம் நமசிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடு. ஐயா வந்துட்டியா? சிவாய நமக, சிவாய நமக. நல்லா இருக்கணும், அவங்க அன்னதானம் பண்ணவங்க. அரோகரா அரோகரா. பிரணதானம் நல்லா இருக்கணும், அண்ணாமலையார வேண்டிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். சிவாய நமக, சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. வாங்க சாமி. வாங்க சாமி. ஓம் நம சிவாய நம்ம. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்றவங்க சந்தோஷமா வாழணும், நல்லா இருக்கணும். நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. அரோகரா. உங்களுக்கு எத்தனை சாமி? 2 சாமி. இங்கேயும் போகலையா? நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒயிட் ரைஸ் மட்டுமா? ஓம் நம்ம கேட்டு பாருங்க, காரில் வரும்போது கேட்டு பாருங்க ஐயா. சரி சரி. உங்களுக்கு எத்தனை ஐயா? ஐயா சாப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க ஐயா. சாப்பிடாத உங்களுக்கு போட்டோம். ஓகரா. ஐயா வாங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. 2 ஐயா? 1 போதுங்க. சரி. சக்கரை பொங்கலா? சிவாய நமக. ஸ்வீட்டாக இருக்குமா தானே? அதே தான். சரி. தரேன் ஐயா. பூண்டா மாங்காவா? நமச்சிவாய. சாப்பிடுங்க. சாமி உங்களுக்கு எத்தனை வேணும்? 2. அரோகரா அரோகரா. நமசிவாய வாழ்க. சாப்பிடுங்க. அது உங்களுக்கு
நீங்களா? அரோகரா அரோகரா. சாமி உங்களுக்கு? நம சிவாய வாழ்க. சாப்பிடுங்க ஐயா. ஒன்றுண்ணா டவுன் வரைக்கும் போகிறேன். சரிண்ணா. நம சிவாய. ஒன்றா ஐயா? அரோகரா. நமச்சிவாய. அப்பா எங்கே போயிட்டாரா? நடக்க முடியலையா? உட்காருங்க. இல்லை உட்காரு. உட்காருங்க. போய் சாப்பிட்டு உட்காரு. ஐயா தேங்காய் சாதம் ஐயா. நமச்சிவாயம் நமசிவாயம். ஓம் நமச்சிவாயம். சிவாய நம. ஆமாம் நல்லா சாப்பிடுங்க. சாமி எத்தனை சாப்பாடு சாமி? நமச்சிவாய நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஐயா வாங்க. ஊருக்கு வேணுமா ஐயா? அரோகரா. எத்தனை என்ன ஒன்றா? சாப்பிடல எங்கேயும்? எங்கேயும் சாப்பிடலையா? சாப்பிட்டு இருந்தா ஒன்று வாங்கிக்கோ. சாமி உங்களுக்கு ஒன்றா? நமச்சிவாய. தாத்தா ஒன்றா ரெண்டா? என்ன இது? தேங்காய் சாதம் ரச சாதம் ஐயா. அரோகரா. ஏதாவது தொட்டுக்கிட ஊறுகாய் வச்சுருக்கேன் ஐயா. ஐயா நமச்சிவாய. இது அதுதான் வெள்ளையாண்ணா? ஆமாம் சார். சரி ஒரு 2 நிமிஷம் கிலோ. ஒரு 2 நிமிஷம் பரவாயில்ல சார். ஐயா இதில் அடிக்கணும். சிவாய நம்ம. ஊறுகாய் சாமி உங்களுக்கு? ரெண்டுங்க. அரோகரா. ஊறுகாய் வேணா கேட்டு வாங்கிக்கோங்களா? சிவாய நம்ம. சாப்பிடுங்க. சிவா. நம சிவாய நம. ஒரு கால் வந்து அரோகரா. சாமி உங்களுக்கு எத்தனை சாமி? 2. இது உங்களுக்கு? தாத்தாக்கு 2 வாட்டர் பாட்டில். பார்த்து ஆனா நமச்சிவாய். தாத்தா கொடுத்துருங்க. சாப்பாடு வந்துருச்சுன்னா ஒன்று கூட வாங்கிக்கோங்க. ஒன்று ஐயா. வாங்க ஐயா. தேங்காய் சாதம் ஐயா. இல்லைங்க ஐயா. சிவாய நம்ம. சாப்பிடுங்க ஐயா. உங்களுக்கு சாப்பாடு. கேரளா சாமி 2 சாப்பாடு வேணும். எந்த கேரளா சாமி? அங்கே இருக்காரு. நடக்க முடியல. நடக்க முடியல அவருக்கு. 2 கேட்டாரு. வயசாகி போச்சு அவருக்கு. ஊருக்கு போனாலும் போக மாட்டாரு. அது ஊருக்கு போகிறது கிடையாது. போக மாட்டாரு. ஆமாம். தாத்தா ஒன்றா? 2 சாப்பிடல எங்கேயும்? அரோகரா. உங்களுக்கு ஐயா? ஊரில் வைங்க. நம சிவா. ஐயா கண்ணே கண். மாங்காய் 1. மாங்காய் இருக்கு. தேங்காய் இருக்கு. சாப்பிடு. நமச்சிவாய். ஐயா நமச்சிவாய் ஐயா. இல்லை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்களா? சரி சரி சரி. நம்ம இருக்கிற இடம் நம்ம தானே பண்ணணும்னு பண்ணுறீங்க. சூப்பர். நல்ல விஷயம் தானே. நமச்சிவாய் சிவாய நம்ம. ஊர் வேணுமா ஐயா? அரோகரா அரோகரா. நமச்சிவாய் தாத்தா. சாப்பிடு தாத்தா. சந்தோஷமா இருக்கு. ஓம் நம
நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பார்த்து பார்த்து. பார்த்து வா. என்ன தாத்தா அங்கேயும் அமைதியாக உட்காந்துக்கிற? ஒன்றும் பயம் ஒன்றும் சரி வரல. ஏன் தாத்தா ஹாஸ்பிட்டல் தான் போகிறதானே? இல்லை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஒரே டல்லாக இருக்குது உடம்பு, ஒரே ஒரு டல்லாகுது. வெயில் வெயில் அப்படி சொல்லு, வெயில் அச்சு போட்ட மாதிரி இதா? ஒன்றா ரெண்டா? ரெண்டு அவருக்கு ஒன்று எனக்கு ஒன்று. அவர் தான் சாப்பிட்டுக்கிறாரு. அவர் இப்போ வாங்க சொன்னார், அது கேட்டேன். நான் ஒன்று தான் கேட்பேன், அவர் எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தார். போயிட்டோம் வர ஐயா. வாங்க ஐயா. சுவாமி நமச்சிவாயசன் சாப்பிடுங்க. சார் கூப்பிட்டோம். என்ன ஐயா என்ன விசேஷம்? நீங்கள் சொல்லல சார். நீங்கள் தான் சொல்லணும், சாமிக்கிட்டே இருக்கிறீங்க. நமசிவாய வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க ஐயா. கண்டிப்பாக நல்லா இருந்தால் வெளியே எப்பவுமே இது மாதிரி பண்ணினே இருக்கோம். நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எத்தனை வரோம் ஐயா? நாங்கள் எங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் கண்டிப்பாக மறைமுகமாக உதவி பண்ணுவோம். இப்போ மறைமுகமாக பண்ணுறீங்க, நேராகவே பண்ணுங்க ஐயா கிட்ட சொல்லிட்டியா? யார் மூலமாக உதவி பண்ணோம். சரி சந்தோஷம் ஐயா, சொன்னதே போதும். ஆசிம்பரில் இங்கே நாங்களும் கொடுத்து அடிக்க வச்சு எங்கே வச்சுக்கிறீங்க அடிக்க? அது உள்ள அடிக்க வச்சு அது மாதிரி உங்களுக்கு நாங்கள் யாரும் எங்கே வச்சுக்கிறீங்க? பிளாஸ்டிக் பேக் சின்னதாக வச்சுக்கிறீங்களா? எங்கேயும் ஒரு ஊரில் அரிசி வயிற்றுக்குள்ள சாப்பாடு எல்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. கொஞ்சம் 4 கிலோ மூட்டை கட்டி அதாவது கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் கொடுக்குறீங்களா? ஊரில் கொடுக்குறான்னு தெரியல, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் கொடுத்துருக்குறீங்க. கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்க போறீங்களா? நல்லா காது பண்ணுறீங்க, நானும் பண்ண ஆசை. நமக்கு கொடுக்குறாங்க, எடுத்துட்டு வரோம் ஐயா. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவும் வேண்டிங்க. இந்த மாதிரி பண்ண முடியாது, கடவுள் அருள் இருக்கணும்ல. எங்க ஐயா லண்டன் ஐயா? லண்டன் வெளியில் போயிட்டாரு. சரி சரி. இப்போதான் பிறந்த நாள் கொண்டாட போகிறோம். 50 ஏக்கர்ல வண்டி ரிப்பேர் ஆகி போச்சா? ஓம் நமச்சிவாய. சிவாய நம. சாப்பிடுங்க சாமி. சாமி எத்தனை ஐயா? நமசிவாய நமச்சிவாய. சாப்பிடுங்க. ஒன்றா ரெண்டா? வெயில் அனல் அடிக்குது, நெருப்பா வீசுது. சாப்பிடுங்க, பார்த்து பத்திரம். வணக்கண்ணா. நமச்சிவாய. சாப்பாடு வாங்கியிருந்தா ஒன்று வாங்கிக்கங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றா. நீங்கள் சாப்பாடு வாங்கலாம். உங்களுக்கு வந்து தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம், நீங்கள் வருவீங்க. அப்போ அங்கே யாருக்கு தான் குத்துனுக்குறாங்க? அவங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறாங்க. அரோகரா. உங்களுக்கு ஒன்றா பிடிச்சிட்டு வந்தா நமசிவாய். உங்களுக்கு ஐயா அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. ரெண்டா சாமி? ஓம் நமசிவாய. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும். தாத்தா ஒண்ணா? சிவாய நம்ம. சாப்பிடுங்க ஐயா. இது உள்ள லிங்கம் இருக்குமா ஐயா? சரி தாத்தா வாங்க தாத்தா. சங்கர் சாமி ஐயா 2 ஐயா. சரிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அரோகரா. தாத்தா சிவாய நம. ஐயா உங்களுக்கு உண்டா? பூண்டா ஐயா? வாங்கவா இன்னைக்கு மாங்காவும் எலுமிச்சை மட்டும் வந்தது. சிவாய நம. ஐயா உங்களுக்கு ரெண்டா? ரோகரா. ஒன்று போதுமா? நமச்சிவாய. ஐயா வாங்க. சரிங்க ஐயா. ரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கலாம். நமச்சிவாய.
அரோகரா. என்னண்ணா இடம் மாத்திட்டு இருக்கிறேன் மாரிமுத்தண்ணா, ஏன் இடம் மாத்திட்டு இருக்கிறீங்க? வாஸ்து சரியில்லையா? வண்டி எது ரெடி பண்ணி ஒன்றும் சொல்ல, வெயிலில் ஒன்றும் முடியல. சரி சரி அமைச்சுவேன் ஐயா. உங்களுக்கு அரோகரா. ஓகே தாத்தா. நம சிவாய நம. வாங்க. நமச்சிவாய். வெயிலாக நின்ட்டிங்களா? சரி சரி சாப்பிட்டு சாமியார் கொடுத்தேன். ஐயா வாங்க ஐயா. எத்தனை ஐயா? ஓம் நம சிவாய நம. சாமி உங்களுக்கு அரோகரா. உங்களுக்கு ஐயா நமச்சிவாய். வாங்க. அரோகரா. உங்களுக்கு சிவாய நம. சாப் எத்தனைண்ணா? நமச்சிவாய. சாப்பிடுங்க. கொஞ்சம் மோர் வேறையாத்தான் பண்ணுறது, வெயில் தாங்க முடியல. போட்டலாம் ஐயா, போட்டலாம். நமச்சிவாயம். வெயில் இல்லை, கார் வந்தால் தான். எத்தனை ஐயா? ஒரே மோர் வேறையாத்தான் பண்ணிட்டாங்க. சொல்கிறேன் ஐயா, சொல்கிறேன். மோர் போடலாம் சொல்கிறேன். அரோகரா. சாப்பிடுங்க. சாமி எத்தனை? என்ன ஐயா? ஒன்று. அரோகரா. சிவாய நம. வா 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 வா. எத்தனை ஐயா? நமச்சிவாயம். சாமி உங்களுக்கு அரோகரா. சாப்பிடுங்க. எத்தனைப்பா? 2. ஏங்க நேற்று வேகமாக போகிறேன். கூப்பிட சாப்பிடு போ. வாங்க ஐயா. சிவாய நம. ஓம் நமச்சிவாய. தாத்தா 2ங்களா? சந்தோஷமா சாப்பிடு. எத்தனை ஐயா? நம சிவாய நம. தாத்தா உங்களுக்கு எத்தனை? தாத்தா தாத்தா தூங்க வச்சு பார்த்துக்கிறேங்க. ஆயா பத்திரமா பார்த்துக்க. உங்களுக்கு காவல் நீயா? காவல் காக்கிறவங்களா தூங்குவாங்க? நமசிவாய். பாட்டி கோச்சிங் போச்சா? இல்லை, கை போய். சாமி எத்தனை? ஓகே. கூப்பிடுதா குருவி? சாப்பிடுங்க. நமச்சிவாய். பாட்டியா குருவி கூப்பிடுதா? என்னன்னு கூப்பிடுச்சா? கூப்பிடுத்து. உங்க பேர் என்ன? என் பேர் லட்சுமி. அப்ப நீ கூப்புன்னு கூப்பிட்டா ஏன் போற? குடு. அதனால கூப்புன்னுது. தாத்தா சொன்னாரு பேர் கரெக்டா. நமச்சிவாய். பாட்டிமா சாப்பிடுங்க. வை குருவிக்கு பாவம் தண்ணி வை. சந்தோஷமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? வாயிலாச்சு. நமச்சிவாய். சாப்பிட்டீங்களா தாத்தா? சந்தோஷம் தாத்தா. எத்தனை ஐயா? 2. அரோகரா. சாப்பிடுங்க. சாமி எத்தனை? 2. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய. உன்னை பார்த்தோன்னே எடுத்துட்டேன். எத்தனை ஐயா? நமச்சிவாய நம. சாமி உங்களுக்கு
கொடுங்க ஐயா. 2ங்களா? 1 கொடுங்க ஐயா. சரி. அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. நமசிவாய். தொண்டை கட்டிச்சு அவருக்கு, வண்டிக்கும் தொண்டை கட்டிச்சு. ஐயா உங்களுக்கு எத்தனை? லைனாக வந்துருங்க எல்லாருக்குமே கொடுக்குறேன். ஓம் நம சிவாய். லைனாக வந்துருங்க ஐயா. எத்தனை? சிவாய நமக்கு. உங்களுக்கு 1 போதுமா? அரோகரா. உங்களுக்கு சாமி? நமச்சிவாய். லைனா நில்லுங்க. உங்களுக்கு ஐயா? அரோகரா. சாப்பிடுங்க. எத்தனை ஐயா? சிவாய நமக்கு. உங்களுக்கு ஐயா? நமச்சிவாய். எந்த பக்கம் வரீங்க? ஆப்டமா கேட்கட்டும். ஒன்று தாத்தா. சிவாய நமக்கு. உங்களுக்கு ஐயா? ஓம் நம சிவாய். 2 பேர்ல யாராவது கேளுங்க. அரோகரா. நமச்சிவாய் தாத்தா. சிவாய நமக்கு. உங்களுக்கு ஐயா? அரோகரா. சாமி உங்களுக்கு? நமச்சிவாய நமக்கு. சாப்பிடுங்க. 1. சிவாய நமக்கு. ஐயா ஐயா வாங்க. எத்தனை ஐயா? நைட் வேறு வச்சுக்கிறீங்களா? நைட் வச்சு சாப்பிடுவோம். 8 மணிக்கு சாப்பிடுங்க. சந்தோஷம். எல்லாரும் வாங்கிட்டாங்களா? தாத்தா சாப்பாடா? எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. எத்தனை தாத்தா? அரோகரா. வெள்ளைக்கார தாத்தா? அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கு. சாமி உங்களுக்கு? 1. சிவாய நம. ஐயா உங்களுக்கு 2. அரோகரா. இருங்க ஊருக்காத. நமச்சிவாய. சிவாய நம. அரோகரா. நமச்சிவாய. போயிட்டு கலவை காலி ஐயா. இப்பதான் காலியாச்சு. சிவாய நமக. சாப்பிடு தாத்தா. பாட்டிமா இந்த 2 பேருக்கு 2. நமசிவாய். பாட்டி எத்தனை வேணும்? 2. பாட்டி கேட்டுதான் கொடுக்குறா. ஆமா. தண்ணி வேணுமா உனக்கு? தண்ணி இல்லை. அண்ணா 2 இருக்காதுண்ணா இன்னைக்கு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நல்லா இருக்கணும். எல்லாரும் எப்போ அன்னதானம் பண்றாங்க சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய். சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு கரோகரா தாத்தா. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அரோகரா தாத்தா. இன்னைக்கு சாமி பேர்ல அன்னதானம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிங்க ஐயா. நமச்சிவாய நமக. அரோகரா. ஓம் நமசிவாய. நல்லா இருக்கீங்களா? ஓம் நமச்சிவாய பாத்தீங்க. சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிங்க. சரி.
ஐயா வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு சாமி பேர்லேயே அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். எல்லாரும் நல்லா இருக்கும். அரோகரா அரோகரா. சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க சாமி. ஒன்றா ரெண்டா? எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டிங்க. ஒன்றா? நமச்சிவாயம் நமச்சிவாயம். சாப்பிடுங்க. தாத்தா வாசிக்கிறோம். ஆய நமக்கு ஒன்று ஒன்று வாருங்கள். இன்னைக்கு அவர் வரல ஐயா. ஓம் நம சிவாய. இந்த தம்பி ரெகுலராக வர்றது தான், முன்ன வந்தார். நமச்சிவாய். ஒன்றா தாத்தா? அரோகரா அரோகரா. இதெல்லாம் சிவாய நமக. சாப்பிடுங்க வாங்க ஐயா. தாத்தா எத்தனை? நமச்சிவாயம். சாமி உங்களுக்கு? ஐயா வாங்க ஐயா. சிவாய நமக நமக நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. இட்லி சாமி வாங்க வாங்க. ஓம் நம்ம உங்களுக்கு தான். சிவாய நமக. அரோகரா ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சாமி உங்களுக்கு ஒன்றா? சாமி நான் வந்து சாப்பிட்றதில்ல. நேற்று வந்தோம் போயினேன்ட்டீங்க. கூப்பிட்டேன். நைட்டு வந்துமா? காலையில் நேற்று மதியம் அங்கேருந்து ஓடியா. நான் மட்டன் தான் உட்காந்துருக்கேன். ஆட்டோ வந்துச்சுன்னா இங்கே தான் நிற்கும். நீங்கள் வயல்லாம் நிறுத்தினா எப்படி? ஒயிட் ரைஸ் ஒன்றா? அந்த ரெண்டுமே ஓட்டி வச்சுதானே. ஒன்று வெரைட்டி சாதம். ஓம் நம சிவாய. உங்களுக்கு ஒன்றா ஐயா? போகிறோம் சரி வாங்கிட்டீங்களா? ஐயா வந்து தருவார் ஐயா. சிவாய நம்ம. ஐயா வந்து தருவார். நமச்சிவாய. நாளைக்கு வருமா? நாளைக்கு அமாவாசை. அவர் வரும்போது கண்டிப்பாக கொடுப்பாரு. நாளைக்கு கிடையாது. நாளைக்கு தெரில பார்க்கணும். இல்லை நாளைக்கு தான் அம்மா. நாளைக்கு அமாவாசைன்னா வராது. சரி ஆட்டோ தான் வரும். சாப்பாடு வரும். ஆட்டோ வரும். ஐயா வர மாட்டாருன்னு. அவர் வரும்போது கண்டிப்பாக தருவார். நமச்சிவாய. சாப்பிடாதவங்க வாங்க ஐயா. சாமி வாங்க சாமி. நமச்சிவாய சாமி. ஓம் நமச்சிவாய நம்ம. எல்லாரும் நல்லா இருக்கும். நமச்சிவாய. எத்தனை ஐயா? ஒன்றா? அரோகரா அரோகரா. சாமி ஒன்று சாமி. கொத்தமல்லி சாதம் வேணுமா வெள்ளை சாதம் வேணுமா? வெள்ளை சாதம் ஒன்று. அரோகரா. உங்களுக்கு ஐயா? சிவாய நமக. சாமி ஒன்று அது ஒன்று இது. ஊருக்காவா? வேணுன்றது கேட்டு வாங்கிக்கலாம். சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ரெண்டு அரோகரா. உங்களுக்கு ஐயா? நீங்கள் சாப்பிட்லீங்களா யாரும்? சாப்பிட்டுருந்தா ஒன்று வாங்கிக்கோங்க. ரெண்டா கேட்டீங்க உங்களுக்கு? ஐயா எப்படி கேட்குறீங்க? கீரையா? கீரை இல்லை நீ காரக்குழம்பு. நமச்சிவாய். ரெண்டுங்களா? ஒன்றா சாமி. இந்த வர சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வர. ஒன்றுங்களா? சிவாய நம்ம. ஐயா உங்களுக்கு? ஒன்று தானே? சாப்பிடல எங்கேயும்? உங்களுக்கு? ஓம் நம சிவாய நமக. சாமி ரெண்டா? ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு ஐயா? வேணாம் வேணாம். சிவாய நம சிவாய நம. அரோகரா அரோகரா. ஓம் நமச்சிவாய. கால் எடுக்க ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும். ஓகே. சிவாய நம. நமச்சிவாய. போயிட்டாங்க. உங்களுக்கு சாமி?
ஊருக்கு வேணுமா? அரோகரா. உங்களுக்கு ஐயா? நமச்சிவாயம். சாமி உங்களுக்கு? ஆமாம் ஐயா. இல்லை புதுசாக கேட்குறீங்க? சிவாயம். ஒன் டே ஃபுட்டு தான். அரோகரா. ஐயா தக்காளி கிடையாது, மாங்காய் வருது. கலவை சாப்பாடு கொத்தமல்லி கூட அது போதும். அப்படியே வை, அப்படியே வை. ஓம் நமச்சிவாயம். உங்களுக்கு ஒரு கொத்தமல்லி ஒரு வெள்ளை கொடுத்துக்கிறேன். கொத்தமல்லி, ஊறுக்காய், தண்ணி, அதான். நமச்சிவாயம். சாப்பிடுங்க ஐயா. ஓகே. காரக்குழம்பு ஐயா. நைனா வா நைனா. இது ஒன்று அது ஒன்று தண்ணி மட்டும் வேணும். அப்போ செட்டு வேணுமா? அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா கீரைப்பா. கீரைங்களா அரோகரா. எப்போ அன்னைக்கு கை காமிச்சாரு, இன்னைக்கு வரல. ஃபுல்லாக அன்னதானம் இல்லை. இன்றைக்கி அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம் சார்பாக தான் அன்னதானம். எப்படி வருவார் அவர்? காரில் போட்டு வந்தால் நிறைய ஆகும்ல. காரில் எனக்கு ஆப்போசிட் வந்தாரா, நானும் கவனிக்கல. அப்போ திடீர்னு பார்த்து சரி நம்ம ஆள் போகிறேன். நான் ரிட்டர்ன் வந்தோம், வண்டி விட்டு போயிருந்தோம், அதனால் காமிச்சிருப்பாரு. திடீர்னு வண்டி நம்பர் ஞாபகம் இல்லை எனக்கு. இப்போ வந்து பார்த்து நான் முன்னாடி கட்டிட்டு தான் எனக்கு கண்ணு வெளிச்சது தெரியல. கைட்டி மாட்டுங்க. கண்ணடி வா, கண்ணு வா, கண்ணு உங்கள் கண்ணு கொடுங்களேன். எனக்கு சுத்தமாக தெரியல. நான் நீங்கள் ஜிலேபி சாமி நினச்சி அப்புறமா தெரிஞ்சு பால் சாமி. தேவடா நான் மறந்து இருந்தா கூட நீங்க விட மாட்டேன்றீங்க. இது நல்லா இருக்கா? எத்தனை வராரு? யாரு? ஐயா. என்ன ஸ்வீட்டு? எப்போ? அடுத்த வருஷமா? அடுத்த வருஷம். சரிங்க ஐயா, சாப்பிடுங்க, கொடுத்துட்டு வந்துடுறேன். சிவாய் ஐயா. சிவாய நம்ம பாட்டிமா பஸ்ஸில் போட்டோமா? நேற்று நீ ஆள் இல்லையா? எல்லாரும் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அங்கே வந்து உட்கார சொன்னார். என்ன ஒரு இடத்துக்காரன் 2 மரத்துக்கார நிறுத்துவாங்க பாட்டிமா. எப்போ நான் போய் சேரத்து? நான் எப்போ போய் சேரத்து? இதுவா இருக்கு. தாத்தா உட்காராரு, அப்படி உட்காரான் இல்லை. மறுபடியும் பாரு, நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லு. நமச்சிவாய் தாத்தா. இப்போ இந்த அண்ணா கடை வச்சுரு. இப்போ இந்த உட்காருங்க. சாப்பாடை நாங்கள் தரமாட்டோம். நீ வந்து உட்காந்தா தானே எங்களுக்கு எப்படி தெரியும் எங்கே உட்காந்துக்கிறேன்னு? 2 மரத்துக்கு நிறுத்த முடியாது பாட்டி. இங்கே வந்துரு பாட்டி. சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டோம், தரோம். இது வந்து உட்காருங்க. சரி ஐயா, வரட்டும் ஐயா. எத்தனை தாத்தா? 2 ஐயா. அரோகரா. நமச்சிவாயம். ஒண்ணுங்களா ஐயா? ஓம் நமசிவாய. நம்ம சாப்பிடுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு சிவாய நம்ம ஊர் வேணுமா ஐயா? அரோகரா. தாத்தா எத்தனை வேணும்? 2. நமச்சிவாய். 2. ஏன் எல்லாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா 1 வாங்கிக்கோங்க. சரி. மிக்சிங் சாப்பாடு. கலவை சாப்பாடா? மிக்சிங் சாப்பாடு. சிவாய நமக்கு. உங்களுக்கு தாத்தா வா தாத்தா. சரி தாத்தா. குழம்பு. அரோகரா. ரசம் மோர். இன்னைக்கு ரசமா? இன்னைக்கு காரக்குழம்பு. ஒன்று காரக்குழம்புண்ணா. ஓம் நமச்சிவாய். ஊறுகாயா? பூண்டு இன்னைக்கு வரல ஐயா. மாங்காய் லெமனு. நமக்கு மாங்காய், உங்களுக்கு மாங்காய். அரோகரா. சாமி தானே? சிவாய். சாமி நமச்சிவாய் ஐயா. எத்தனை ஐயா? 2 கொடு. அரோகரா. ஊறுகாய் சாப்பிடுவீங்களா? கொடுங்க. என்ன மாங்காய் கொடு. மாங்காய் கொடுங்க. இந்தாங்க ஐயா. 2 ஐயா. ஓம் நமசிவாய். சாப்பிடுங்க தாத்தா. 2 சாப்பிட்றியா தாத்தா? சரி, சந்தோஷம். நீ சாப்பிட்டா. அரோகரா.
ஓம் நமச்சிவாய நம்ம கலவை தானே சிவாய நம. அதுக்குள்ள இன்னொரு ஆள் நம்ம சிவா. ஃப்ரெண்டு ஒரு ஆள் போட்டு விட்டாரு. அதெல்லாம் ஏமா அரோகரா. நம்ம சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க. பேசுங்க பொறுமையா பேசுங்க. ஐயா வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும். சாரி ரெண்டு வந்துச்சா தண்ணி வரும் அது வச்சுக்கிறேன். அரோகரா அரோகரா. சாமி எத்தனை நமச்சிவாய தாத்தா சாப்பிடுங்க தாத்தா சாப்பாடு பொறுமையா வாங்க பொறுமையா வாங்க. கலவை சாதம் வேணுமா வெள்ளை சாதம் வேணுமா? வெள்ளை சட்டை என்ன வருமா? அது கலர் சட்டை என்னது? கொத்தமல்லி சாதம். கொத்தமல்லி சட்டை. அரோகரா அரோகரா. வந்துட்டு பாக்குறேன். நாங்க பார்த்துட்டோம் ஒண்ணு அங்க உட்காந்துருந்தேன். சரி நான் அப்புறம் மணி பார்த்தேன். சரி அப்படி போயிடும் 1 மணிக்கு வந்து வருன்ட்டு எழுந்தா நீங்க எங்க நிக்கிறீங்க? சரி தாத்தா சாப்பிடுங்க. நமச்சிவாய் தாத்தா நமச்சிவாய். ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. கொத்தமல்லி சாதம் வேணுமா? காரக்குழம்பு. அரோகரா நமசிவாய வாழ்க. சாப்பிடுறா நமச்சிவாய் தாத்தா சந்தோஷமா சாப்பிடு தாத்தா. ஓம் நமச்சிவாய. அரோகரா தாத்தா பத்திரமா தாத்தா. சரி எங்க பக்கம் வெயிலே இல்லை. அங்க வந்துரு பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்துரு. சுத்தமா வெயில் இல்லை. மழை வர மாதிரி இருக்காங்க. கொளுத்து தாத்தா. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க. நமச்சிவாயா சாப்பிடுங்க. பத்திரமா இருங்க. என்ன ஐயா லட்டா புரியல கூட்டு மாதிரி போகுது. கார் வரும்போது தான் ஐயா ஃபுல் அன்னதானம் வரும்போது வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். சரிங்க சரி. என்ன ஒண்ணா நமசிவாய். சாப்பிடுங்க. அரசன் எத்தனை சாமி? ஒண்ணா? நமச்சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. தாத்தா உங்களுக்கு 2. நமசிவாய. ஐயா அப்படி வந்துருங்க ஐயா. ரோட்ல நினைக்கிறீங்க அப்படி வாங்க. ஓம் நமசிவாய நமக. சிவாய நமக. சாப்பிடுங்க. அரோகரா. ரமணாசரிக்கு கொடுக்குறோம் அதனாலதான். சரி சாப்பிடு. 2 சாமி ஒரு ட்ரே குத்தா சாப்பிட்றீங்களா? சந்தோஷம். நமச்சிவாய் நமச்சிவாய். அரோகரா ஐயா. ஆளுங்க எங்க நான் தான் கேட்கணும். உங்களை கம்மியா இருக்கிறாங்கன்னு. வண்டியில் கரெக்டாக தான் இருக்கும். 3 பேர் தான் வருவோம் ஆட்டோவில் வந்து. ஐயா லண்டன் ஐயாவா? லண்டன் போயிட்டு ரூம் போயிட்டு வண்டி நேற்று ரிப்பேர் ஆயிடுச்சா? ஓ ஹெலிகாப்டர். ஆமா சரி 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 சரி. ஐயா வேணுமா? நமச்சிவாய். நான் ஏது பண்ணா சாப்பிடுங்க. நமச்சிவாய். சாமி அரோகரா அரோகரா. வேற ஆட்டோ இது சாமி 2ங்களா? சரி அந்த பக்கம் இருப்பீங்கன்னு பார்த்தேன். சரி சரி அதான் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பிட்டோம். நமச்சிவாய் நமச்சிவாய். ஐயா உங்களுக்கு அரோகரா. 1 போதுமா? உங்களுக்கு 2 ஐயா. நமசிவாய் சிவாய். உங்களுக்கு ஒண்ணா?
அரோகரா. மோர் இல்லையா, காரக்குழம்பு, சாரி வெந்தய குழம்பு, கொத்தமல்லி சாதம். சாமி ரெண்டா? சிவாய நம்ம தயிர் சாப்பிட மாட்டாரு செம்பா, சாப்பிட்றாரு. கறி இல்லையே, கறி இல்லையா, அமாவாசை இல்லை. கறி இல்லை. நீங்க என்ன பண்ண முடியும் பாவம். சிவாய நம்ம ஒரு குழம்பு போதுமாண்ணா? வெந்தய குழம்புண்ணா ஐயா ஒன்று. நமச்சிவாய நமச்சிவாய சிவாய நம. ரெண்டா? ஓம் நம சிவாய. சிவாய நம. சாப்பிடுங்க ஐயா. ஐயா ரெண்டு ஐயா. ஓம் நமச்சிவாய. அரோகரா. அண்ணாமலையார் அரோகரா. ரெண்டு ஐயா. ரெண்டா? கீரல் ஐயா, வெந்தய காரக்குழம்பு, கொத்தமல்லி சாதம். சரி. சிவாய நம சிவாய நம. சாமி ரெண்டுங்களா? அரோகரா அரோகரா. இல்லை தாத்தா, கொத்தமல்லி சாதம் ஒன்று, ஒரு வெள்ளை சாதம், வெந்தய குழம்பு. ஆமாம், அச்சு தள்ளு, சூப்பராக குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. சாப்பிடு சார். நமச்சிவாய. எங்களுக்கும் அதே தான், எங்கள் ஊர் பக்கம் மட்டும் நம்ம மழையா பெய்யுது. எங்க வந்த அங்க தண்ணி ஊற்றி விட்டா இங்க வந்து கூலியா ஆமாம், ஜில்லுன்னு இருக்கும். இல்லை நீங்களாவது மரத்தாண்டாக்குறீங்க, அந்த பக்கம்லாம் வண்டிங்க போயின்னு வந்து இன்னும் அனல் அதிகம். பஸ் ஸ்டாண்ட் ஆண்டெல்லாம். சரி சாப்பிடுங்க. நன்றி நன்றி ஐயா. இன்னைக்கு கொத்தமல்லி சாதம், வெந்தய காரக்குழம்பு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வெரைட்டி கொத்தமல்லி சாதம் ஐயா. மோர் இல்லையா? நமச்ச மோர் இல்லை ஐயா, நமச்ச காரக்குழம்பு ரெண்டு ஐயா. அரோகரா. நேற்று ஆட்டோவில் தான் வந்தது தாத்தா. 2-3 நாளா அன்னதானம் இல்லை தாத்தா. கொடுத்துட்டு வந்துடுறியா? கொடுக்குறேன். போயிட்டு வா பார்க்கலாம். தாத்தா ரெண்டா? தாத்தா தாத்தா ரெண்டா? தாத்தா நம சிவாய நமக்கு. பாட்டி போதுமா? கொடுத்துருந்தேன். காரக்குழம்பு தாத்தா, வெந்தய காரக்குழம்பு. சூப்பர் 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 சூப்பர். வெப்பியா நீ? அந்த குழம்பு வெப்பியா நீ? ஐயா. நமச்சு. நேத்து ரொம்ப சூப்பர் ஐயா. எப்படி இருந்துச்சு? அப்பா வைக்கிறப்படியா? அவரே அப்படிதான் நல்லா இருந்துச்சு தாத்தா. எப்பயுமே அப்படிதான் இருக்கும், நம்ம ஒன் டே ஃபுட் சாப்பாடு எப்பயுமே அப்படிதான் இருக்கும். சூப்பர் சூப்பர். அருமையா சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. போதுமா? ரெண்டு வேணுமா ஐயா? வாங்க. எத்தனை ஐயா? சிவாய நம. உங்களுக்கு? அரோகரா. எத்தனை ஐயா? ஓம் நம சிவாய. ஒன்று ஐயா. நமச்சிவாய. உங்களுக்கு ஐயா? சிவாய நம. சாமி எத்தனை? அரோகரா. ஐயா உங்களுக்கு? ரெண்டா? வா தாத்தா. ஒன்று சாப்பிடு. சாப்பிடு தாத்தா, சாப்பிடு தாத்தா. அரோகரா அரோகரா. நம சிவாய வாழ்க. சாப்பிடு தாத்தா. எத்தனை? நமச்சிவாய நம. சாப்பிடுங்க தாத்தா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு. Arunachala,
शिव अरुणाचल अहं तुहं दीर्घं अहगुहै शिवय अमृतगन्धुल अरुणाचल अखिलं पठितिरुं अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल इप्पडित पुनये निमित्ताय हिनियारिडुवार अरुणाचल ीनिडुम मन्नयि तेरिदरु चुरिवो इदुवो उनगरु अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल पुनये मातृ ओरादुलतिने मुरुदियिरुवाय अरुणाचल पुरुषोत्तमगिड उन्नै कण्डडङ्गिड उन्नडगै अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल उरகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल